வாவ்வில்லை வணக்கம் நண்பர்களே. மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நள்ளிரவு நேரம், தனியா கார்ல பயணம், வழி தெரியாத இருட்டு ரோடு. உங்களை வழி நடத்துற ஒரே ஒரு விஷயம் உங்க மொபைல்ல இருக்கிற ஜிபிஎஸ் மட்டும்தான். அந்த ஜிபிஎஸை முழுசா நம்பி நீங்க போய்கிட்டு இருக்கும்போது அது உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பதிலா பல 100 வருஷமா யாருமே போகாத ஒரு சுடுகாட்டுக்கு கொண்டு போனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வருண் அப்படிங்கிற ஒரு இளைஞனுக்கு நள்ளிரவுல நடந்த ரத்தம் உறைந்து போகச் செய்யும் ஒரு உண்மைச் சம்பவம். பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு நள்ளிரவு 1 மணிக்கு தன்னோட கார்ல தனியா வந்துட்டு இருக்கான் வருண். அன்னைக்குன்னு பார்த்து பலத்த மழை, ஹைவேல ஒரு பெரிய விபத்து நடந்ததால போலீஸ் அந்த மெயின் ரோட்டை அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. உடனே வருண் வேற வழி கண்டுபிடிக்க தன்னோட மொபைல்ல நேவிகேஷன் ஆப்பை ஓபன் பண்றான். அது ஒரு மாற்றுப்பாதையை காட்டுது. சரி, ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளூர் ரோட்டுல போனா மெயின் ரோட்டை புடிச்சிடலான்னு வண்டியை அந்த இருட்டான பாதையில திருப்புறான். அந்த ரோட்டுல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல. எதிர்ப்புறம் ஒரு வண்டி கூட வரல. சுத்தி அடர்ந்த மரங்கள், மழை சத்தம், கார் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த இருட்டை கிழிச்சுக்கிட்டு போகுது. மொபைல்ல இருக்கிற ஜிபிஎஸ் குரல் வழக்கமான ரோபோட்டிக் வாய்ஸ்ல இன் 500 meters டர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுது. இவனும் லெஃப்ட் எடுக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மொபைல்ல இருக்கிற குரல் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அந்த டிஜிட்டல் வாய்ஸ் மறைஞ்சு தொண்டை கரகரன்னு இருக்கிற ஒரு வயசான ஆளோட குரல் இப்போ ஸ்பீக்கர்ல கேக்குது. இன்னும் 200 மீட்டர்ல வண்டியை நிறுத்து, அவங்க உன்னை தேடி வர்றாங்க. வருண் பதறி போய் பிரேக் அடிக்கிறான். வண்டி கீச்சின்னு சத்தம் போட்டு நிக்குது. மொபைலை எடுத்து பார்க்கறான். நெட்வொர்க் சுத்தமா இல்ல. மேப் ஆப்ல ஏதோ கிளிட்ச் ஆகிடுச்சுன்னு நினைச்சிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுறான். ஆனா மொபைலை ஆஃப் பண்ண பிறகும் அவனோட கார் ஸ்பீக்கர்ல இருந்து அதே குரல் மறுபடியும் கேக்குது. ப்ளூடூத் ஆஃப்ல தான் இருக்கு. அப்ப கார் ஸ்பீக்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு அவனுக்கு புரியல. அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. வேக வேகமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறான். அந்த வழியில ஒரு பழைய பாழடைந்த பஸ் ஸ்டாப். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அதை தாண்டி கொஞ்ச தூரம் போறான். ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் அதே பழைய பஸ் ஸ்டாப், அதே ஆலமரம். 3 முறை அவன் வண்டி அதே இடத்துக்கு சுத்தி சுத்தி வருது. இது ஒரு முடிவில்லாத சுழல். ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டோம்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பயத்துல கை கால் எல்லாம் நடுங்குது. திடீர்னு கார்ல இருந்த ஏசி தானாகவே அணைஞ்சிடுது. காருக்குள்ள மூச்சு முற்றுற அளவுக்கு ஏதோ பழைய பூட்டிய அறையோட வாடை, பல நாள் அழுகிய பிணவாடை அடிக்குது. கார் ஸ்பீக்கர்ல இருந்து அந்த விசித்திரமான குரல் இப்போ ரொம்ப சத்தமா, பயங்கரமா சிரிக்குது. யூ ஹேவ் ரீச்ட் யுவர் டெஸ்டினேஷன். அதாவது உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு ஒரு சத்தம். அடுத்த செகண்ட் வண்டியோட இன்ஜின் ஆஃப் ஆகி ஹெட்லைட் அணைஞ்சிடுது. கார் கதவுகள் எல்லாம் கிளிக்னு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடுது. அவன் காரோட கண்ணாடியிலிருந்து வெளியே பார்க்கறான். அவன் நிக்கிறது ஒரு ரோடு கிடையாது. பல 100 வருஷங்கள் பழமையான ஒரு கைவிடப்பட்ட சுடுகாடு. அவனோட காரைச் சுத்தியும் முகம் தெரியாத பல கருப்பு உருவங்கள் வட்டமா நின்னுக்கிட்டு அவனை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா காரை நோக்கி நெருங்கி வருது. அடுத்த நாள் காலையில அந்த ஊர்க்காரங்க அந்த பழைய சுடுகாட்டுல ஒரு கார் அனாதையா நிக்கிறத பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் வந்து கதவை உடைச்சு பார்த்தா உள்ள வருண் சுயநினைவு இல்லாம கிடக்குறான். அவனோட மொபைல் போன் ஸ்கிரீன்ல கடைசியா அந்த நேவிகேஷன் ஆப்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் டைப் ஆகியிருக்கு. எங்களை விட்டுடு. நண்பர்களே, அடுத்த முறை நள்ளிரவுல தனியா ஜிபிஎஸ் நம்பி போகும்போது அது கூட்டிட்டு போறது சரியான ஊருக்குத்தானான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு திகிலான கதையோடு சந்திக்கிறேன். நன்றி.